எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் டிசம்பர் மாதம் ராசி பலன் மீனம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியில் முதல் ஆரம்பம் விரய சனியில் இருக்கக்கூடிய இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போது இந்த ஜென்ம சனியினுடைய தாக்கம் ஓரளவுக்கு இப்போ தெரிய ஆரம்பிக்கும். விரய சனியாக இருந்தாலும் கூட உடல் ரீதியிலும் அதே போல் விரய செலவுகள் இது போன்ற அமைப்புகள்லாம் இப்போ இருக்கும். வருமானம் ஓரளவுக்கு வந்தாலும் கூட இப்போ புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பணம் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல்லாம் இப்போது இருக்குது. கடன் வாங்கி ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு முன்னேறிடலான்ற ஒரு எண்ணம் வேண்டாம். உங்களுடைய ராசியில் அடுத்ததாக இந்த சனி பகவான் வரப்போகிறாரு. உங்களுடைய மனதையும் உடல் தேக்கத்தையும் ஏற்படுத்தி இந்த ஜென்ம சனியில் தேவையில்லாத சில கஷ்டங்களை கொடுப்பார். தொழில், வேலை, நண்பர்கள் இது போன்ற அமைப்புகளில் தேவையில்லாத சிரமங்களை தருவார். எல்லாருமே எப்படின்றது நாம் யார் என்றது புரிய வைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜென்ம சனி. அடுத்ததாக வரக்கூடிய அமைப்புகளில் இப்போது சர்வ ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு ராசியில் மீனமும் ஒன்று. அந்த வகையில் ஜென்ம சனி அமைப்பில் நீங்கள் வரப்போகிறீங்க. அந்த வகையில் இந்த ஜென்ம சனியில் நீங்கள் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ இல்லை மற்றவர்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பதோ இது போன்ற அமைப்புகள்லாம் வேண்டாம். அதே போல் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஒரு 3ஆம் பார்வையாக உங்களோட குடும்பஸ்தானத்தை பார்த்துருவார். வருமானம், குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி சொந்த பிள்ளையாக இருந்தாலும் கூட அளந்து செலவு பண்ணது சிறப்பாக ஒரு நன்மையை தரும். பணத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் சாதகமாக ஒரு சூழலில் இப்போது அமையும். யார் பணத்தை இந்த ஜென்ம சனி கலனில் அளவாக பயன்படுத்துகிறீங்க அவர்கள் இந்த ஜென்ம சனியில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். அதே போல் மனதளவில் ஏதோ ஒரு கவலைகள், உடல் அளவில் ஒரு தேக்கம், இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு 30-40 வயதுக்குள்ளே இருப்பவர்களுக்கு சிரமங்கள் நீடிக்கும். அதே போல் 50 வயது கடந்தவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய அமைப்பு. 70 வயது கிட்ட இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய உடல் ரீதியில் சில பாதிப்புகளை கொடுப்பாரு. அந்த வகையில் இந்த ஜென்ம சனியானது நிறைய சிரமங்களை கொடுப்பது 30-50க்குள்ளே இருப்பவர்களுக்கு தான். இவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது வேலை செய்யும் இடங்களில், அதே போல் உங்களுடைய வார்த்தைகள் ரீதியில், வருமானம், குடும்பம் இது போன்ற இப்போ இந்த விஷயங்களெல்லாம் நீங்களே சும்மா இருந்தாலும் உங்களுடைய வாய் சும்மா இருக்காது. நாம் இப்படி இல்லையான்ட்டு நீங்களே நினைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை இந்த சனி பகவான் உங்களை சனி ஒரு இடத்திற்கு வராருன்னா அவருடைய கர்மாவை செய்யாமல் போக மாட்டார். அதே போல் அவர் விட்டு விலகிறாருன்னா உங்களுக்கு நன்மையை செஞ்சுட்டு தான் போவார். இப்போ 12ஆம் இடத்தை விட்டுட்டு போகிறார். உடல் ரீதியில் இருந்த தொந்தரவுகள் இப்போது நீங்கள் போகிறது. செலவினங்களை குறைச்சி செலவினம் பண்ணுவீங்க. இந்த ஒரு நன்மையை அவர் செஞ்சுட்டு போகிறாரு. அடுத்து வர ஜென்ம சனியில் நீங்கள் கவனமாக இருங்க. அடுத்ததாக இந்த மாதம் உங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்பில் இருக்குதுன்னு பார்த்தா, உடல் தொந்தரவுகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இப்போது இருப்பீங்க. மன ரீதியில் ஏதோ ஒரு கவலை, அழுத்தம் இது போன்ற அமைப்புகள்லாம் இருந்திருக்கும். இருந்தாலும் இது அப்படியே நீடிக்கும். இருந்தாலும் முன்ன காட்டிலும் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏதோ ஒரு வகையில் உடலாவது நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு மனத்தெம்பு இப்போ உங்களுக்கு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்ப பாவாதிபதியான செவ்வாய் உங்களுடைய 5ஆம் இடத்துல நீச்ச அமைப்பு பெற்றார். அவரும் இப்போ வக்ர அமைப்பு பெறாரு. இது ஒரு வகையில் சிறப்பு. சுக்கிரனுடைய பார்வை, இளையவர்கள் மூலயமாக ஏதோ ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய, குடும்பத்தில் ஒரு விசேஷம் இது போன்ற அமைப்புகள்லாம் நடைபெறும். அதே போல் 8 செவ்வாயை பார்க்கிறார். வெளிதூரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கும் நன்மைகள் ஏற்பட போகிறது. செவ்வாய் உங்களுடைய பாக்கியாதிபதியும் கூட. தந்தை வழிகள் மூலியமாகவும் உள்ளுணர்வு, தெய்வ அனுகூலம் பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் படிக்கும் மாணவர்களுக்கு சூரியனுடன் இணைந்து புதன் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் பார்வை படக்கூடிய ஒரு அமைப்பில் படிக்கும் மாணவர்கள்லாம் சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலக போயிது. அவங்களுக்கும் ஒரு சாதகமான சூழல். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வையில் இங்கே புதன் அமைய பெற்று இருப்பதும் அவங்களுக்கும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இப்போது உண்டாக போயிருந்துங்க. 10ஆம் இடத்துடன் பரிவர்த்தனை அமைப்பு பெற்ற குரு சுக்கிரன் இப்போது இந்த 3ஆம் தேதி வரைக்கும் அதே அமைப்பில் இருக்காரு. உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் தாங்க. அடுத்ததாக இவர் உங்களுடைய மகரத்திற்கு பெயர் செடைகிறார். லாபஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்வது ஒரு வகையில் நன்மை தாங்க. நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் ஒரு சாதகமான ஒரு சூழல். செவ்வாயினுடைய பார்வை இருக்குது. குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இது வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் முயற்சிகள் இப்போது அதற்கான ஒரு அமைப்பை
செஞ்சு வச்சுக்கிங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு சூழல்லாம் உங்களுக்கு சாதகமான உச்சத்தை நோக்கி தான் அங்கே சுக்கிரன் பார்க்கறதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இளையவர்கள் நம்பி ஒரு விஷயத்தை செய்யலாம். ஆனால் அவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு செய்வது நல்லது. செவ்வாயினுடைய பார்வையும் இருக்குது. சந்திரனும் பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிறை அமைப்பில் இருந்தாலும் கூட அடுத்ததாக வளர்ப்பிறை அமைப்பில் இந்த 4, 5 ஆகிய தேதிகள்லாம் அவர் தன்னுடைய வீட்டையே அவர் பார்ப்பார். இங்கே ஆரம்பத்திலேயே இங்கே சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று செவ்வாய் பாக்கியஸ்தானத்திலே அமர்றாரு. உங்களுக்கு வேலை அமைப்புகள்லாம் இப்போது சிறப்பாக இருக்கும். வேலை செய்பவர்களுக்கு வேலை செய்ய இடங்கள் இந்த 2 நாட்கள் 1, 2 ஆகிய தேதிகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பெல்லாம் உருவாது. வருமான அமைப்புகளும் கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானம் வரும். வருமானமே இல்லாத இந்த மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போது வருமானம் வரக்கூடிய அமைப்பு. இங்கே சுக்கிரனும் செவ்வாயை பார்த்துடுறாரு. அதே போல் வக்ர அமைப்பிலும் அவர் இருக்கிறார். அதனால் சாதகமான ஒரு அமைப்பில் தான் இந்த மாதம் டிசம்பர் மாதம் செல்லக்கூடிய ஒரு சூழலில் இருக்குங்க. அதே போல் நீச்ச அமைப்பில் இருந்தார். கடந்த 8ஆம் இடத்துல கடந்த மாதம் நவம்பரில் இங்கே 6 கூடியவர் நீச்ச அமைப்பு பெற்று வந்து வேலையே இல்லாத சில பேருக்கு இருந்தீங்க. மீனத்தில் பிறந்தவங்க சுக்கிரனுடைய அமைப்பும் சரியில்லை. பிற்பகுதியில் ஏதோ ஒரு சாதகமான ஒரு சூழலில் நீங்கள் இருந்திருப்பீங்க. எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு மாமனார் வகையில் கூட ஒரு உதவி கிடைச்சி அதன் மூலயமாக காலத்தை தள்ளக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே மீனராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும். இந்த மாதம் சூரியனும் நல்ல ஒரு இடத்துல வந்து நல்ல ஒரு அமைப்பில் பொசிஷனில் இருக்கார். 10ல் வந்து சூரியன் இருப்பது ஒரு வகையில் நல்லது. இங்கே 16ஆம் தேதி வரைக்கும் தான் இங்கே உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் அமர்றாரு. 16ஆம் தேதி காலை 6 மணி அளவில் 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. குருவின் பார்வையிலும் இருக்குது. உங்களுடைய தந்தை வழியில் இது போன்ற அமைப்புகள் ஒரு சாதகமான ஒரு சூழலில் இருக்கும். அடுத்ததாக அவர் பயிற்சி அடைந்து 10ஆம் இடத்தில் வரும். தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு சில முடிவுகள் நீங்கள் வந்து நல்ல ஒரு அமைப்பு பெறக்கூடிய 10 பேருக்கு தொழில் தரக்கூடிய ஒரு அமைப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா அவர்களுக்கு சாதகமான எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய தொழிலாளர்களுக்கு செய்ய முடியலைன்ற மனக்கலம். மீனத்தில் பிறந்தவர்கள் ஒரு வகையில் நல்லவர்கள், பிறருக்காக தன்னை வந்து வருத்திக்கிட்டு நல்லது செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க. உங்களுடைய வாக்கு வருமான குடும்பஸ்தானாதிபதி செவ்வாயாக வர எதையுமே இந்த விஷயங்களில் உடனடியாக முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அந்த வகையில் உங்களுடைய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கு ஏதாவது செய்ய வேணும்னு நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் முடியாது. இப்போது அவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நல்லதை செய்யணுன்ற ஒரு அமைப்பில் இப்போது இருக்கும். அதுவும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் தான் இருக்குங்க. அவர்களும் உங்களுக்கு தகுந்தாற் போல் இந்த வேலை அமைப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலில் இருக்கும். என்னதான் இருந்தாலும் 7 சனியினுடைய அமைப்பில் இருக்கீங்க. 50 வயது கடந்தவர்களுக்கு அப்படி ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது. அவர்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் தான் இருக்கும். வேலை, தொழில், குடும்பம் இது போன்ற அமைப்புகளில் சனி உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை செய்வார். உங்களுடைய தசாபுத்திற்கு ஏற்ப ஒரு நல்ல பலன் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து சுய ஜாதகம் இல்லைனாக என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை வந்து லிங்க்கை நான் தரேன். அதில் நீங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கலாம். ராசி, நட்சத்திரம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்னம், தசாபுத்தி இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்களே வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். அந்த வகையில் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிறந்த ஊர் இது போன்ற விஷயங்களை நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதை உங்களுக்கு நாங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்புவோம். அதை வச்சு நீங்களே வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஓரளவிற்கு பொருத்தமாகவும் வரும். மீன லக்னம், ராசி, உங்களுடைய நட்சத்திரம் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தியை வச்சு இந்த கோச்சார பலனையும் சம்மந்தப்படுத்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். அந்த வகையில் லக்னம் ரீதியிலும் இந்த அமைப்பு பொருந்தும். நன்றி, வாழ்த்துக்கள். டிசம்பர் மாத பலன்கள் இதுடன் முடிவடைகிறது. அடுத்ததாக ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.